கோவையில் நேருநகர் லயன்ஸ் சங்கம் மற்றும் ட்ரீம் ஸ்போர்ட்ஸ் அகாடமி இணைந்து நடத்திய கபடி போட்டி எல்லைகள் கடந்த மனிதநேயம் எனும் தலைப்பில் நடைபெற்ற இதில் 30க்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்பு. கோவையில் நேருநகர் லயன்ஸ் சங்கம் மற்றும் ட்ரீம் ஸ்போர்ட்ஸ் அகாடமி இணைந்து மாவட்ட அளவிலான கபடி போட்டி நேருநகர் பகுதியில் நடைபெற்றது. பள்ளி கல்லூரி மாணவர்களின் விளையாட்டு திறன்களை ஊக்குவிக்கும் விதமாக நடைபெற்ற இதற்கான துவக்க விழா ஜிஎஸ்டி ஒருங்கிணைப்பாளர் லயன்ஸ் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது. கபடி போட்டியை பன்னாட்டு லயன்ஸ் இயக்கம் 3242C மாவட்ட ஆளுநர் ராஜசேகர் துவக்கி வைத்தார். இதில் நேருநகர் லயன்ஸ் சங்க தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, ட்ரீம் ஸ்போர்ட்ஸ் தலைவர் விமலாதேவி மற்றும் செயலாளர் பன்னீர்செல்வம், பொருளாளர் கௌதம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். எல்லைகள் கடந்த மனிதநேயம் எனும் தலைப்பில் நடைபெற்ற இதில் மாவட்டம் முழுவதும் இருந்து 32 அணிகள் கலந்து கொண்டன. இயற்கையான ஆடுகளத்தில் நாக் அவுட் சுற்றுகளாக நடைபெற்ற போட்டிகளில் வீரர்கள் ஆர்வமுடன் விளையாடினர். விறுவிறுப்பாக நடைபெற்ற இதில் அதிக புள்ளிகள் பெற்று B+ தடாகம் அணி முதலிடத்தையும், 2ஆம் இடத்தை உக்கடம் UK பிரதர்ஸ் அணியும், 3ஆம் இடத்தை மடத்தூர் MKFC மற்றும் 4ஆம் இடத்தை காளப்பட்டி ஸ்போர்ட்ஸ் கிளப் ஆகிய அணிகள் பிடித்தன. தொடர்ந்து நடைபெற்ற பரிசு வழங்கும் விழாவில் முன்னாள் ஆளுநர்கள் டாக்டர் பழனிசாமி, சாரதாமணி பழனிசாமி மற்றும் முதலாம் துணை ஆளுநர் செல்வராஜ், GLD ஒருங்கிணைப்பாளர் பாஸ்கரன், முன்னாள் தலைவர்கள் லோகநாதன், நந்தகுமார் மற்றும் நடராஜ், பட்டாரஸ் சுப்பு, செந்தில்குமார், நேருநகர் சங்க செயலாளர் பொறியாளர் தேஜஸ்வினி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பை மற்றும் ரொக்க பரிசுகளை வழங்கி கௌரவித்தனர்.